காவாய் கனகத்திரளை போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி கோடியர்கோன் வெப்பொடிக்க குகரியர்கோன் மனமூர்த்தி ஆடுமிசை கம்பீரத்தில் நீங்கபிரான் அடி போற்றி வாழிதெரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடிமொழி பொருவாத ஊரத்திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மீரண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலைத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பந்த திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மீரண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி வீலாரும் தொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீர்வழி தலைகமாதம் வாரணாம்பிகை உடன சிவார்ப்பணம் வாரணாம்பிகை உடனம தொண்டீஸ்வரர் மங்களாம்பிகை உடனும் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமுறையை வணங்கி சித்தாந்தத்தை வணங்கி சமயக்குறவர் சந்தானக்குறவரை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். பாடப்பகுதி என்னது? 4ஆம் திருமுறையில் 35வது பதிகம் திருவிடை மருதூர். அதில் முதல் மந்திரம் நேற்று பார்த்துட்டோம். 4ஆம் திருமுறை 35வது பதிகம் திருவிடை மருதூர். அப்பர் சுவாமிகள் திருவாவடுதுறை வழிபாடு செய்த பிறகு இங்கே வந்து இந்த பதியத்தை பாடுறாரு. நன்காட்டு சாம்பலை பூசியிருப்பது, மண்டையோடு கொண்டிருப்பது, பூதங்குள் சூழ வருவது, பிறகு அந்த தலத்தில் தாழம்பூ பூத்திருப்பது, தாமரை மலர் இருப்பது, இதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த பாடலுக்கான அடுத்த மந்திரத்துக்கான பொருள், இறைவன் என் தந்தையாக இருக்கிறான், என்னுடைய தலைவனாக இருக்கிறான், பழமைக்கு பழமையானவன், மூவர்க்கும் முதல்வன், அந்தி நேரத்தில் தொழும்போது விளங்குபவன். தெளிச்சொடு அந்தி நேரத்தில் தொழும்போது நல்ல நிறைய தெளிச்சொடு. தொழும்போது விளங்குபவன், தவநெறியில் ஒழுகுபவர், உள்ளத்தில் இருப்பவன். நிறைய தெளிச்சுவிடு, குழந்தைகளை தெளிச்சுவிடு. உள்ளத்தில் இருப்பவன், மங்களமான வழியானவன், திருவிடை மருதூரில் இடங்கொண்டவன். நிறைய செய்திகளை, ஆகம செய்தியை உள்ளடக்கிய மந்திரம், குறிப்புரை. நேற்று நம்ம உரைங்கிற பேரில் சொன்னது எல்லாம் இதில் இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்காம பேசணும், நோட்ஸ் எடுத்துகிட்டு வராமல் பேசணும். நம்ம பேசுகிறது இடிக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய கூட்டத்தினுடைய பயிற்சியாக கொடுக்குறோம். நேற்று எதுவுமே இல்லாமல் 2வது மந்திரத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம பேசுனதெல்லாம் இதில் இருக்குது. அதுதான் சொற்பொழிவு. உரையை இந்த உரையை கூட நம்ம பின்பற்றக்கூடாது. ஏன் பின்பற்றோம்னா, இது ஒரு திசை காட்டி மாதிரி, திசை மாறிடக்கூடாதுல்ல. நம்ம மரபுகள்னு ஒன்று இருக்குது. புதுமைங்கிறது பேரில் எதுக்கு உடஞ்சிடக்கூடாது. புதுமைங்கிற பேரில் மரபு உடஞ்சிடக்கூடாது. மரபாக உரை சொல்கிறோம், அந்த மரபுக்காக இதை எடுக்கிறோம். ஒரு கப்பலுக்கு திசை காட்டி மட்டுமே கப்பலுக்கு போதாது. திசை தெரிகிறதுனால கப்பல் போகாது. திமிங்கலம் வரலாம், இடையில புயல் வரலாம், அலை வரலாம், அதையும் கடந்து தான் எது வரணும்? திசை காட்டி மாதிரி இது. அவ்வளோதான். நேற்று நம்ம எதையெல்லாம் நம்ம வர வச்சு சொன்னோமோ அதெல்லாம் இதில் வரும்னா அப்படியே இருக்குது. 2வது மந்திரத்தில் இறைவன் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாக இருக்கிறான். மூவருக்கு முதல்வனாக இருக்கிறான். இதெல்லாம் குறிப்புரையில் இருக்குது. நேற்று பாடமே நம்ம முதற்பொருள்ங்கிற அர்த்தத்தில் தான் பேசணும். ஏன் சாம்பல் பூசியிருக்கிறாரு, எதுக்காக இறைவன் மண்டையோடு வச்சுருக்கிறாருங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? இவர் தான் முழுமுதற் பரம்பொருளுங்கிறதுக்கு அடையாளம்னு சொன்னோம்.
அதில் அரியையின் குறிப்பு இல்லை. ஆனால் அந்த குறிப்பு ரெண்டாவது என்ன செய்யுது, உரையாக வருது. ஒரு வகையில் சொன்னால் முதல் மந்திரத்துக்கான விளக்கம் தான் ரெண்டாவது மந்திரம். முன்னானை மூவர்க்கும் திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தியுள்ளாருங்கிற சொல்லுக்கு சந்தியாவந்தனம் செய்பவர்கள் அர்த்தம். சந்தியாவந்தனம் செய்பவர்கள் வேத நெறிக்காரங்கன்னு அர்த்தம். வாங்க சிவா, சிவார்ப்பணம். குருவே போற்று, குருவே போற்று. பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுங்க, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வாங்கிட்டு வந்துடுங்க. சந்தியாவந்தனம் செய்வ வேத முறையில் பிராமணர்கள் செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தை இதில் சொல்லியிருக்காங்க. சந்திங்கிறது சரியகிரிய யோகம் ஞானத்தில் நிற்கிறவங்களையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆகம நெறியிலையும் சந்தியாவந்தனம் உண்டு, வேத நெறியிலையும் சந்தியாவந்தனம் உண்டு. வேத நெறிக்கு காயத்ரி மந்திரம் சந்தியாவந்தன மந்திரம், ஆகம நெறிக்கு 5 எழுத்து மந்திரம். அந்தியுள் மந்திரம், அந்த அந்தியுள் தான் சந்தியுள். அந்தி சந்தி எல்லாம் ஒன்று தான். அந்தி சந்தினாலும் சந்தி அந்தினாலும் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆனால் இப்படி நேரடியாக பொருள் சொல்ல முடியாது. சந்தியாவந்தனங்கிறது சரியகிரியை குறிக்கும்னு சொல்ல முடியாது. சந்தியாவந்தனங்கிறது வைதிகக்காரங்களுக்கு அவங்க சரியகிரிய யோகம்லாம் பிரிக்க மாட்டாங்க. அங்கே ஒன்று சந்தியாவந்தனம், அவ்வளோதான். அங்கே என்ன கிடையாது, சரியகிரிய யோகங்கிற பிரிவுலாம் கிடையாது. இப்போ நம்ம சாமி வேத மந்திரம் சொல்கிறார், அவர்கிட்ட கேட்டிங்க சரியகிரிய யோகம்லாம் அவங்க பிரிக்க மாட்டாங்க. வழிபாடு அவ்வளோதான். நேர கிரியை விட்டால் ஞானங்கிறது அங்கே பெருசாக வேதாந்த ஞானங்கிறதுக்கு வேறு மார்க்கம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கி. சந்தானக்குறவர் சமயக்குறவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும். சரியகிரிய யோக ஞானத்துக்கு எல்லாம் அப்பர் ஒருத்தரே எல்லாம் சொல்லுவார், சரியகிரிய யோக ஞானம் சொல்லுவார். அதில் அவங்களுக்கு ஞானம் சொல்கிறதுக்கு தனியாக வேறு ஒரு மார்க்கம் வரணும். நீங்கள் சங்கரரை பின்பற்றினா சங்கரர் வரணும், ராமராஜரை பின்பற்றினா ராமானுஜர், மத்தூரை பின்பற்றினா மத்தூர் வரணும். அங்கே உள்ள டிவிஷனே வேறு, டாக்டரே வேறு. இங்கே எல்லாத்துக்குமே என்னது தான், எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் தான். ரெண்டையும் போட்டு இதில் உரையில் குழப்பியிருக்காங்க. கொஞ்சம் அப்படி குழப்பாமல் விரிக்கணும். சரியகிரிய யோகம் செய்கிறவங்களுக்கும் சந்தியாவந்தனம் உண்டு. ஆனால் அவங்களுக்கு மந்திரம் என்னது, 5 எழுத்து. அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. அருக்கனாவான் அறநூறு அல்லனோங்கிறது இதோட தொடர்புடையது. அருக்கனாவான் அறநூறு அல்லனோ. சூரியனை அவங்க சூரியனாக வழிபடுவாங்க வைதிகத்தில், சிவனாக வழிபட மாட்டாங்க. வைதிகத்தில் வேத மார்க்கத்தில். சைவ மார்க்கத்தில் சூரியன் யார், இதை சொல்கிறதுக்கு அடுத்த பிறகு வேணும் போல். சைவத்தில் சூரியன் சிவனுடைய உடம்பாக பார்க்கப்படும். அட்டமூர்த்தத்தில் ஒன்று என்னது, சூரியன். நாம் சூரியனை பார்க்குறதுக்கும் வேதம் படித்தவங்க சூரியனை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகம நெறிக்காரங்க, நம்ம ஆகம நெறிக்காரங்க சூரியனை சிவனாக பார்க்குறோம். அவங்க சூரியனை எதாவே பார்க்காங்க, சூரியனாக தான் பார்ப்பாங்க. அக்னியாக தான் பார்ப்பாங்க. நாம் அக்னியை சிவமாக பார்ப்போம், சிவாக்னின்னு சொல்லுவோம் நாம். ரெண்டும் நிறைய வித்தியாசம் உடையது. கொஞ்சம் வேத நெறியை விட ஆகம நெறி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா எதுக்கு பிறகு வந்ததுனால எப்போவுமே ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வர்றது அட்வான்ஸாக தானே இருக்கும். ஒரு செல்ஃபோன் நீங்கள் 2005 வந்த செல்ஃபோனுக்கும் 2006 வர செல்ஃபோனுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்கும். இருந்தால் தானே அது அட்வான்ஸ், அது புதுமை. இது நியாயமான காரணம். ஏன்னா இப்படி சொல்லலாமான்னு கேட்பாங்க. வேதத்தை விட ஆகமம் உயர்ந்தாதான்னா, வேதம் வந்த நோக்கம் ஆகமம் வந்த நோக்கம் பார்க்கணும். வேதத்தை விழிக்கிறதுக்கு தான் எது வருது, ஆகம் வர்றதுனால ஆகம மார்க்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அட்வான்ஸாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதை இதில் பதிவு செய்திருக்கிறாங்க. சந்தியானை என்று சமாதி செய்வார் தங்கள் புந்தியானைங்கிறார். 5ஆம் திருமுறையில் 44வது பதிகை 2வது மந்திரம். தவநெறி உடையவர்கள் இங்கு குறிக்கப்படுகிறார்கள்.
சிந்திப்பவருக்கு சிறந்த செந்தேன் என்று திருமுறை சொல்லுது. திருவாசகத்தில் மேல் நெறியெல்லாம் புலமாக்கின்னு ஒரு தொடர் இருக்குது. மேல் நெறியெல்லாம் புலமாக்கி. நமக்கு மேல் நெறிங்கிறது என்னது? ஞானம். நீங்கள் சந்தியாவந்தனக்காரங்களுக்கு வந்து ஞானத்தை பற்றி பேசுவாங்கன்னு சொல்ல, சுருக்கமாக சொன்னால் சந்தியாவந்தனமே கிரியை சார்ந்தது தான். எதோட நின்றோம்? அவங்ககிட்ட போய் நீங்கள் ஞானம், பதி, பசு, பாசம், ஆணவம், கண்மம் ஆகியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. கேட்டால் அவங்க சொல்லணும்னு கட்டாயமும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவில் வந்தனம். வந்தனம்னா வணக்கம் தான். சந்தி நேரத்தில் செய்யப்படும் ஒரு வணக்கம். காலை இரவு முடிந்து காலை தொடங்குகிற நேரத்தில் செய்கிற வணக்கம் சந்தியாவந்தனம்னா சந்திக்கிற நேரத்தில் வரும் வணக்கம். காலை முடிந்து பகல் தொடங்குகிற வணக்கம். நமக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு 5 நேரம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரை இருக்குது. நமக்கு 3 நேரம். முற்பகல் முடிந்து பிற்பகல் தொடங்கும் உச்சி வேளை, அதாவது சில கோயிலில் உச்சிகால பூஜைம்பாங்க. பிறகு மாலை முடிந்து இரவு தொடங்கும் சூரிய அந்த அஸ்தமன நேரம். இந்த 3 நேரம் வந்து வேதம் படித்தவங்களுக்கு கம்பல்சரி. சூரிய உதய நேரம், சூரிய உச்சிகாலம், சூரிய மறைகிறதுக்கு முந்தி முடிச்சிடணும். எதை? மாலை நேரத்து பூஜை. இது சைவர்களுக்கும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு கட்டாயம். யாருக்கு? ஏன்னா அவங்களுக்கு அந்த 3 நேரங்கிறது கட்டாயம். சைவத்தில் வந்து நேரமே கிடையாது. எல்லா நேரம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நினைக்கணும்னு வரையறுத்திருக்கிறதுனால இங்கே வந்து நேர வரையெல்லாம் கிடையாது. இப்போ மேல் நெறியெல்லாம் புலமாக்கின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறத இதில் மேற்கோளாக சொல்கிறாங்கன்னா, ஞானம் இங்கு பேசப்படுகிறது. ஆனால் சந்தியாவந்தனத்தில் எது பேசப்படாது? நீங்கள் ஒரு வேதம் படித்தவங்க 100 பேரை எடுத்தீங்கன்னா அதில் ஒருத்தர் கூட இந்த நேரடி ஞானத்துக்குள்ளே வருவாங்களான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. 2 பேரும் கனெக்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சரியை மாறிக்கி, கிரியை மாறிக்கி, யோக மாறிக்கி, ஞான மாறிக்கலாம் ஒரே கனெக்டில் இருப்போம். அவங்க வந்து வைதிக மார்க்கம் தனியாக போயிட்டுருக்கோம், வேள்வி தனியாக போயிட்டுருக்கோம், வேத பாடசாலைக்காரங்க தனியாக போயிட்டுருப்பாங்க. வேதாந்தம் படிக்கிறவங்ககிட்ட கீழே இருக்கிற எதுவுமே இருக்காது. கோயிலுக்கே வரமாட்டாங்க. கோயில் போக மனசு இல்லைப்பாங்க. கேட்டால் நானே பிரம்மம்பாங்க. அதையெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன பாடம்? நான் பிரம்மம். நானே பிரம்மமானவர் கோயிலில் போய் எதுக்கு பிரம்மத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. அவங்க தனித்தனி சேனலாக இயங்கும். வேத மார்க்கத்தில் ஞானம் பேசுகிறவங்களையும் கிரியை பண்ணுறவங்களையும் இணைக்கவே முடியாது. ஆனால் நம்ம இதில் என்ன செய்து கிடக்கும்? பின்னி பிணைஞ்சு கிடக்கும். சரியில் இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துல தான் ஞானத்தில் இருக்கிற நெட்டையில் இருக்கிற நம்ம குருநாதர் உட்கார்ந்துருக்கிறார். இது எங்கே பார்க்க முடியாது? முடியாது. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் போக போக பார்க்க புரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி நம்ம போனோம்ல வேதாந்த நிகழ்ச்சி, அங்கே வேள்வி பண்ணுறவர் எத்தனை பேர் வந்துட்டார்? ஒன்லி ஞானமாக இருக்கும். அவங்க சங்கரருக்கு வெளியே வரமாட்டாங்க. புரியுதா? ஒன்லி ஞானம். சங்கரருக்கு வெளியே வரமாட்டாங்க. ராமானுஜர் ஆளாக இருந்தால் எதை விட்டு வெளியே வர மாட்டாங்க? ராமானுஜருக்கு வெளியே வர மாட்டாங்க. இந்த பஞ்சாயத்தே எதில் கிடையாது? சைவ நெறியில் கிடையாது. அதனால் அவங்க வந்து தனித்தனியாக ஒரு குருவை வச்சுக்கிட்டு தனி விங்கில் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் சரியை பண்ணாலும் அதே குரு தான், ஞானம் பண்ணாலும் அதே குரு தான். இது வந்து குறை கிடையாது, நிலை. குறை வேறு, நிலை வேறு. அவங்க நிலை அது, நம்ம நிலை இது. இதை குறையாக சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு தேவை எதுவோ அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். திருவாசகத்தை இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? மந்திரத்தை இனி படிச்சுட்டிங்கன்னா பார்க்கலாம். முந்தையார், முந்தியுள்ளார் அப்படின்னா பழையோன்னு அர்த்தம். பழையோன். மூவருக்கு முதல்வரானார். மூவருக்கு முதல்வனாக இருக்கிறார். அதைத்தான் இதுக்கு முந்தின மந்திரத்தில் மண்டையோடு வச்சிருக்கிறாரு அப்படின்னாரு. பிரம்மனுடைய கபாலத்தை வச்சிருக்கணும்னா யாருக்கு முன்னால் இருந்தால் வைக்க முடியும்? பிரம்மனுக்கு பிறந்து பிரம்மன் மண்டையோடு எப்படி கையில் வைக்க முடியும்? இதில் இருக்கிறத அப்படியே பதிவு பண்ணோம். இந்த மந்திரம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அடுத்தது முதற்பொருளாக இருக்கிறான். பிறகு இந்த அந்தி சந்தி செய்தி வந்து அதிகமாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரம் ஒரு ஸ்பெஷல். அதான் படிக்கணும். சந்தியார் சந்தியுள்ளார் தவநெறி தரித்து நின்றார். தவநெறின்னு வந்ததுனால தான் உரையாசிரி வந்து சரியகிரிய யோகத்தை சொல்கிறாரு. ஆனால் சரியகிரிய யோகம் என்பது சைவம் சொல்கிற மாதிரியே வைதிக மார்க்கத்தில் கிடையாது.
நம்ம சரியைகிரிய யோகத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. சரியைக்கு ஒரு தீக்கை, அங்கே ஒரே தீக்கை தான், ஒரே மந்திரம் தான். சரியைக்கு ஒரு தீக்கை, கிரியைக்கு ஒரு தீக்கை, யோகத்துக்கு ஒரு தீக்கைலாம் அங்கே கிடையாது. நம்மள சரியைக்கு வேறு, கிரியா யோகத்துக்கு வேறு, அப்படி மந்திரங்கள் என்ன செய்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். பொருள் அவங்க பாடசாலைக்காரங்களுக்கு பொருள் தெரியாது, கேட்டால் தெரியாது, சொல்லிகிட்டே இருப்பான். நின்றுட்டுனா அதனால தான் அந்த வேத மந்திரம் சொல்லும்போது கூட 2-3 பேரை வச்சுக்கிடுவாங்க. நின்றுட்டுனா திரும்ப வராது. அவங்க அந்த சவுண்டை வச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. நின்றுட்டுனா திரும்ப வராது. அது எடுக்கிறதுக்கு தான் கூட ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு 2 வரி, நீங்கள் 2 வரி. இப்போ நம்ம இதிலே சொல்கிறாங்களே, நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இன்னொரு ஆள், இப்படி சொல்கிறதுக்கு இருந்தோம்னா உங்கள் கவனம் நிறையா வைக்க வேண்டியதில்லை, ரொம்ப உழைக்க வேண்டியதில்லை, சிரமம் இருக்காது. அதுக்கு தான் அப்படி ரெடி பண்ணுறது. அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது இன்னொரு நுட்பமான செய்தி ஒரு பிராமணரே சொன்னது. எதுக்காக 2-3 பிராமணர் வச்சுக்கிடுவாங்களாம், அந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்க மங்களத்துக்குரிய நிகழ்ச்சியில் மந்திரம் சொல்லிடுவோம், அமங்கலத்துக்குரிய மந்திரங்கள் வந்துடுமா, அவருக்கு தெரியாமலே வந்துடுமா. அப்போ அதை பிரேக் போடுறதுக்கு தான் யார் கூட ஆள், அதை ஈமக்கிரியைக்குரிய மந்திரம் கிராஸ் ஆகிருமா. இப்போ நம்ம இதிலே பார்த்திங்கன்னா, தேங்கிற எழுத்தில் தொடங்குற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா தேலை நிறைய மந்திரம் தொடங்கும், வேற எங்கேயாவது போய் நிற்கும். ஆமாம், நம்ம வந்து தெரியாமல் அதை சொல்லிகிட்டு இருப்போம். இது மாதிரி அவங்களுக்கு மிக்ஸ் ஆகிருமா. அது மெயினாக அதுதான் முக்கிய காரணமாக. கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்கிற இடத்துல வேறு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தேன், அதை வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கூட ஆள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னது தான் சொல்கிறேன். அதனால் தவநெறின்னு வந்துட்டுனாலே இதை வந்து நீங்கள் வேதத்தில் கொண்டு இணைக்கவே முடியாது. இது ஒன்லி ஆகமம், சரியை கிரியை யோகம். தரித்து நின்றார் சிந்தையார்னு சொல்லும்போது சிந்தையுள்ளார். சிந்தையார் சிந்தையுள்ளாருங்கிறது அந்த தவம் முற்றுகிற ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். ஒரு நாள் பேசலாம். தவம் முற்றுகிற நிலை தான் சிந்தையார் சிந்தையுள்ளார். நெஞ்சே நினையாயுங்கிறது அக வழிபாடு தான். ஆனால் அது முற்றுற இடம் வந்து தேடி கண்டு கொண்டேன். அந்த அக வழிபாடு முற்றுற இடம் தான் தேடி கண்டு கொண்டேன். அதே மாதிரி தான் அடுத்து சிவநெறிங்கிறார் பாருங்க, அது ஞானம், அது சிவநெறி ஞானம். நன்னெறி நன்மைனாலே சிவம் தான். நன்மை மங்களம் சிவம். நன்னெறினாலும் சிவநெறினாலும் ஒன்று தான். தவநெறி சொன்ன பிறகு எதுக்கு சிவநெறி சொல்லணும்? தவம்ங்கிறது சிவனை அடைவதற்கான சாதனம். சிவநெறிங்கிறது சிவனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, சிவனை அடைவதற்கான மார்க்கம், கடைசி மார்க்கம். அதனால் அதுக்கு என்ன பேரே வந்தது? சிவநெறி. திருநெறி ஒரு நெறி, பெருநெறி. பெருநெறினாலும் திருநெறினாலும் ஒரு நெறினாலும் எல்லா நெறியும் ஒன்று தான். அதை சுருக்கமாக சொன்னால் ஆகம நெறி வேத நெறி, அப்படி தான் உரை எழுதுவாங்க. முதல் பதிகத்தில் கடைசி மந்திரம் அதை சொல்லு. தோளுடைய சிவியன் கடைசி மந்திரம் அருநெறிய மறைவல்ல. வேதத்துக்கு கனெக்ஷன் ஆகுது அருநெறி. அந்த பெருநெறியங்கிறது தான் சிவநெறி, ஆகம நெறி. திருநெறிங்கிறது வீடு வேற்றை தருகின்ற நெறி. அதை இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி பக்கம் பக்கமாக எழுதிவிட்டு கடைசியில் சிம்பிளாக முடிச்சிருவாங்க. எல்லா நெறியும் ஒன்று தான், சிவநெறின்னு முடிச்சிருவாங்க. வேத நெறி ஆகம நெறிப்பாங்க, கடைசியில் ஒரே வரியில் எதில் முடிச்சிருவாங்க? சிவநெறின்னு முடிச்சிருவாங்க. சிவநெறி அனைத்தும் ஆனார்ன்ட்டார் பாருங்க. சிவநெறி எல்லாமே இதில் அடங்கிறோன்ட்டார். எந்தையார் எம்பிரானார், எனக்கு தந்தையாக இருக்கிறான். எந்தை எம்பிரான்னு திருமுறை சொல்லுதில்ல, தந்தையாக இருக்கிறான். தந்தை என்று சொல்லுவது தனி உரிமைம்பாங்க திருவாசக உரையாசிரியர்கள்லாம். தனி உரிமையில் சொல்லும்போது தந்தை. இன்னும் சொல்ல போனால் குருவாக பார்க்கும்போது தந்தை, தலைவனாக பார்க்கும்போது எம்பிரான். இறைவன் குருவாக பார்க்கப்படும் போது தந்தை, தலைவனாக பார்க்கும்போது எம்பிரான். இடைமருதுங்கிற தளத்தில் இருக்கிறாரு. ஒரு மந்திரத்துக்கு ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தலாம். சைவ சமயத்தின் அத்தனை கோட்பாடுகளும் நம்ம ஒரு திருவாசகத்தில் 5 மணி நேரம் ரெக்கார்டு பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் பண்ணலாம்.
இதை பேசுறதுக்குள்ளே சரியை கிரியை யோகம் ஞானம் 8ஆம் உறுப்பா 9ஆம் உறுப்பு 12ஆம் உறுப்பா எல்லாம் முடிச்சு விட்டுடலாம் எதை பேசுறதுக்குள்ள. ஆமாம், இப்படி திருமுறையை புதிய முறையில் நம்ம பார்க்கணும். உரையில் இருக்கிறத பார்க்கறது கட்டாயம். நம்ம உரையில் இருக்கிறத பார்த்துட்டு தானே புதிய முறையில் பார்க்குறோம். நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த குணசுந்தரி அம்மா சொல்லிச்சுது, இப்படியே மூலத்தை வச்சே பாடம் கேட்டு கேட்டு திருவாசகத்தில் பேசியிருக்குது. அது கொஞ்ச நேரம் கனியூரில். ஆமாம், இப்படியே பேசி கேட்டு கேட்டு இப்போ நமக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுங்குது, மூலத்தை பார்த்தா உரை சொல்லணும்னு தோணுது. இது எப்போ மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் வரும்? இந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் வரும். எல்லாரும் 99% பேர் எதை தான் பின்பற்றுறாங்க? ஒரே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கென்னு போயிட்டுருக்குறாங்க, நமக்கென்னு போயிட்டுருக்காங்க. அது சரியான வழி கிடையாது. 99 பேர் ஒரு வழியில் போயிட்டாங்கிறதுக்காக அது சரியான வழின்னு பொருள் கிடையாது. காந்திக்கு முந்தி எல்லாரும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்கிறத விரும்புகிறோம். அப்போ அது சரியான நெறியா? காந்தி ஒருத்தர் தான் அதை எதிர்த்து என்ன செய்தார்? போராட்டம் பண்ணார். கடைசியில் எது சரியான நெறியாச்சுது? பாரதி வர்றதுக்கு முந்தி எல்லாரும் ஆங்கிலேயர் சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்தான். பாரதி ஒருத்தன் தான் எதிர்த்து பேசினான். அவன் பாரதி போன பிறகு எது சரியான பாதையாக தெரிஞ்சுது? இதுதான். புரியுதா? அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், எவனோ போகிறான்னு அதே பாதையில் நீ போகாத. இந்த எல்லாரும் தப்பான பாதையில் கூட எல்லாரும் போக வாய்ப்பு இருக்குது. தப்பான பாதையில் கூட எல்லாரும் போக வாய்ப்பு இருக்குது. நாம் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து புதிய பாதையில் அழைச்சிட்டு போகணும். வரலாறு படிப்பவனாக இருக்காதே. அதுதான் அவர் சொன்னார், வரலாறு படிக்கிறவனாக இருக்கிற. நீ பழைய பாதையில் போனால் நீ வரலாறு படிக்கிறவன். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, குடியரசு தினம் இத்தனாம் தேதி வந்தது, இப்படி நீ படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா லைஃப் லாங்க. ஒன்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சமுதாயத்துக்குங்கிறார். ஆனால் நாம் பாரதி என்ன கஷ்டப்பட்டான், வாழ முடிஞ்சது அவனால்? பாரதிகிட்ட என்ன இருந்தது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அந்த சூழ்நிலையிலையும் புரட்டி போட்டான். பழைய பாதை என்ன செய்தான்? சுவை புதியது, பொருள் புதியது, சொல் புதியதுன்னா எல்லாமே புதுசுன்னா யார்? ஆமாம், நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேங்கிறான். இதற்கு முன்பு இருந்த சுவை வேறு, தமிழ் சுவை வேறு. இதற்கு முன்பு இருந்த தமிழ் சொல் வேறு, பொருள் வேறன்ட்டான். சுவை புதியது, சொல் புதியது, பொருள் புதியதுன்ட்டான். அப்படி முயற்சி பண்ணாதான் நீங்கள் சைவத்துக்கு ஒரு கொடையாளராக முடியும். அப்படி இல்லை, நான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி போகிறேன், அது எல்லாருக்கும் புரியுதுன்னா அது எல்லாம் நீங்கள் 5 கிலோ அரிசி பைய தூக்குனா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். நீங்கள் அவனுக்கு நல்லது செய்யலை, கெட்டது பண்ணுறீங்க. அவனை 5 கிலோ 10 பை தூக்குறவனை 10 கிலோ பை தூக்க வைக்கணும். அதுக்கு ஒரு 15 கிலோ பை தூக்க வைக்கணும். அதுக்கு ஒரு 20 கிலோ பை தூக்க வைக்கணும். அப்போ தான் அவனுக்கு என்ன திறமை வரும்? ஒரு வெயிட் லிஃப்டருக்கான கெப்பாசிட்டி வரும். புரியுதா உங்களுக்கு? அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இது நல்லா தான் இருக்கும்பா. இதை கட் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்ம